ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மிஸ்டர் வாட்சஸ் 360. நான் தான் உங்கள் டிகே பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, தனுஷ் அவருடைய டேரக்ஷனில் அண்ட் அவருடைய அப்கமிங் மூவிஸை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வருஷம் மட்டுமே 2 மூவி இவருக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதாவது February 21 நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம் அப்படின்ற அந்த மூவியும், அண்ட் அதை தொடர்ந்து இட்லி கடை அப்படின்ற அந்த மூவிலையும் தான். ஸோ இந்த 2 மூவிலையும் இருக்கிறாரு. அண்ட் நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம் அந்த படத்தில் இவர் ஒன்லி டேரக்ஷன் மட்டும்தான் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். அண்ட் இட்லி கடையில் இவர் டேரக்ஷன் அண்ட் ஆக்டிங்கும் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றின பெருசாக அந்த கிளிம்சஸ் எதுவுமே இல்லை, ஜஸ்ட்டு ஒரு போஸ்டர் மட்டும் வந்திருக்கு. அதுலேயுமே ஒரு இதில் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அக்ரிகல்ச்சர் லேண்டில் இருக்கிற மாதிரி விவசாயம் ரிலேட்டட் மூவி அப்படின்னு சொல்லி ஒதுக்கவும் முடியாமல், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அருண் விஜயோட பாக்ஸிங் அந்த ரிங்குக்குள்ளார இருக்கிற மாதிரியான ஒரு பிக்சர் போஸ்ட்டு தான் வந்திருக்குது. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இட்லி கடை எந்த மாதிரி மூவின்றதை இன்னும் ப்ரிடிக்ட் பண்ண முடியல. ஸோ இன்னும் கொஞ்சம் நாள் போனால் அதுக்கான அப்டேட் ஏதாவது வரும். அண்ட் நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம்கான ட்ரெய்லர் வந்துருச்சு. அது உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு. அந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போது நார்மலான ஒரு மூவி மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் இருக்குது. லைக் ஒரு பொண்ணுக்கும் ஒரு பையனுக்கும் இருக்கிற அந்த லவ் ரிலேஷன்ஷிப் எப்படி பில்ட் ஆகுது அண்ட் வேறு வகையில் எப்படி அது அஃபெக்ட் ஆகுது அப்படின்றதெல்லாம் ஒரு மாதிரி கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பையனுக்கு ஒரு 2 லவ் இருக்குது. ஸோ அந்த லவ்வில் எப்படி மேட்ச் பண்ணுறாரு அப்படின்றதெல்லாம் ஒரு போக காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சிம்பிளான ஸ்டோரியாக தான் இருக்கும், பட் அந்த ரைட்டிங்கில் தான் அந்த மேஜிக் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு. பட் ட்ரெய்லர் வைஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அண்ட் இட்லி கடையை பற்றின பெருசாக எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை, ஒரு போஸ்டரோடு இருக்குது. அண்ட் அதை தொடர்ந்து குபேரா அந்த மூவியுமே இருக்குது. அதை பற்றின பெருசாக எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை, ஜஸ்ட்டு ஒரு போஸ்டர் மட்டும்தான் அதுக்கும் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது எப்போ ரிலீஸ் ஆகுதுன்றதை கூட இன்னும் மென்ஷன் பண்ணலை. அண்ட் அதை தொடர்ந்து ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அப்படின்ற படம் 2026 ரிலீஸ் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுலேயுமே தனுஷ் அவர் கேஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கூகுளில் எந்த இடத்துல கேஸ்டிங்கில் சர்ச் பண்ணாலுமே தனுஷ் அவருடைய ஃபோட்டோ இருக்குது. அண்ட் இந்த தடவை அவருக்கு ஸ்க்ரீன் டைம் நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிகாஸ் ஆஃப் கிரேமேனில் ஒரு சின்ன போர்ஷனில் தான் அவர் வந்திருப்பார். பட் அந்த சின்ன போர்ஷனே அவ்வளோ பயங்கரமாக வேறு மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருந்தது. ஒரு தமிழ் ஆக்டர்ன்றவர் ஹாலிவுட்டில் ஒரு ரூசோ பிரதர்ஸ் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு டேரக்டர்ஸ் கூடலாம் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்றப்போ அது ஒரு மாதிரி வேறு மாதிரி ஃபீலாக இருந்துச்சு. அண்ட் அதை தொடர்ந்து இப்போ ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அப்படின்ற அந்த மூவியில் கமிட்டாக இருக்கதா சொல்லும்போது நல்லா தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், கண்டிப்பாக தரமாக இருக்குன்றதை நான் எதிர்பார்க்குறேன். இந்த மூவிஸஸ் தான் தனுஷ் அவருக்கு அப்கமிங் மூவிஸாக இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் எந்த மூவிக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஒரு சின்ன பிரேக் வரட்டா.